நிறைய பேர் என்கிட்ட கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட நிறைய காசு இருந்தா என் பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நிறைய காசு வர்றதுனால மட்டும் உங்க பண பிரச்சனை சரியா போகாது. ராபர்ட் கியோசாகி அவரோட ரிச் டாட் புவர் டாட் புக்ல ஒரு அருமையான ஸ்டோரி சொல்றாரு. அது என்னன்னா, எப்படி நம்ம டெய்லி வாழ்க்கையில இருக்கிற அந்த ரொட்டீன்ல இருந்து வெளியே வந்து பினான்சியலா இண்டிபெண்டன்டா ஆகுறதுன்னு. இந்த ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஹவாயில இருக்கிற ஹிலோன்ற இடத்துல 2 அப்பா இருந்தாங்களாம். ஒருத்தர் அவரோட சொந்தப்பா புவர் டாட், இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டோட அப்பா ரிச் டாட். இந்த புவர் டாட் இருக்காரு, அவர் படிப்புல கிள்ளி நல்ல வேலை, அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பாருங்க, பண விஷயத்துல எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த ரிச் டாட் இருக்காருல, அவரு ராபர்ட்டுக்கு பணத்தை பத்தி டோட்டலா வேற மாதிரி யோசிக்க கத்து கொடுத்தாரு. ரிச் டாடோட முதல் லெசன் என்னன்னா, என்னால இது வாங்க முடியாதுன்னு எப்பவுமே சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா இதை நான் எப்படி வாங்குறது என்ன கேளுங்கன்னு சொன்னாரு. இந்த சின்ன சேஞ்ச் நம்மளோட யோசனையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். புவர் டாட் எப்பவுமே சேஃபா விளையாடணும்னு நினைச்சாரு. ஆனா ரிச் டாட் ரிஸ்க் எடுக்கிறது பத்தியும் அதை எப்படி யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. லெசன் நம்பர் 1 என்னன்னா, பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க நேரத்தை டாலருக்காக விக்கிறத விட்டுட்டு அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. ஸ்மார்ட்டா ரிஸ்க் எடுப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பிசினஸ் கட்டி அது மூலமா லாங் டைம்ல பணம் சம்பாதிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அசெட்ஸுக்கும் லைபிலிட்டிஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது. நிறைய பேர் அவங்க வீடு ஒரு அசெட்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒவ்வொரு மாசமும் உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்குமே தவிர உங்களுக்கு பணம் கொண்டு வரலன்னா அது ஆக்சுவலா ஒரு லைபிலிட்டி தான். சீக்ரெட் என்னன்னா, உங்க பாக்கெட்டுக்கு காசு போடுற மாதிரி அசெட்ஸ் வாங்குறது தான். லெசன் நம்பர் 3 என்னன்னா, உங்க ஓன் பிசினஸ் கவனிங்க. பணக்காரங்க அவங்க ஃப்ரீ டைம்ல பிசினஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பில்ட் பண்றதுல செலவழிப்பாங்க. ஆனா புவர் பீப்புள் நிறைய நேரம் தேவையில்லாத விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்க டைமை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாக்ஸ் அப்புறம் கார்பரேஷன்ஸ் இதுவும் பெரிய டிஃபரன்ஸ் உருவாக்குது. புவர் டாட் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல டாக்ஸ் கட்டிடுவார். மிச்சம் இருக்கிற காசுல தான் அவரோட செலவெல்லாம் பண்ணுவாரு. ஆனா ரிச் டாட் கம்பெனிஸை யூஸ் பண்ணி லீகலா கம்மியா டாக்ஸ் கட்டிட்டு நிறைய பணத்தை வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாம ரிச் பீப்புள் பினான்சியல் நாலேஜை யூஸ் பண்ணி நிறைய பேர் வெல்த்தி ஆகிற சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் எப்படி போகுது வருதுன்னு சரியா புரியறது இல்ல. ஃபைனலா என்னன்னா, சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யாதீங்க, கத்துக்கிறதுக்காக வேலை செய்யுங்க. ரிச் பீப்புள் புது ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுலயும் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுலயும் எப்பவுமே புதுசா கத்துக்கிட்டே இருக்கிறதுலயும் போக்கஸ் பண்ணுவாங்க. இந்த மைண்ட் செட் அவங்க வளரவும் வெல்த் பில்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். சரி, ஒருத்தவங்க ரிச் ஆகிறதுக்கு எது பெரிய தடையா இருக்கு தெரியுமா? பயம், நெகட்டிவ் எண்ணங்கள், சோம்பேறித்தனம், தப்பான பழக்க வழக்கங்கள், அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. இதெல்லாம் தாண்டி வந்துட்டா நீங்க பினான்சியல் சக்சஸ்க்கு ரொம்ப கிட்ட வந்துடுவீங்க. நிறைய காசு மட்டும் உங்க பண பிரச்சனையை தீர்க்காது மக்களே. பினான்ஸ் பத்தி கத்துக்கணும், உங்க யோசனைகளை மாத்தணும், அப்புறமா அதுக்காக ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்ததா நம்ம எந்த புக்கை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.